தென்காசி நேட்டூர் பகுதியில் தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டு சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சியை உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் அதில் ஒருவர் காவலரை வெட்டும் காட்சிகள் அங்கு பதிவாகி இருக்கிறது. தென்காசி நேட்டூர் பகுதியில் தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. விசாரணைக்கு சென்ற காவலருக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் முப்பிடாதி வழங்கிட கேட்கலாம். முப்பிடாதி வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்? எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறதா? வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பொத்தை பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி பாண்டி. இவருக்கும் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவருக்கும் திருமணமாகியுள்ளது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மகாலட்சுமி நெட்டூரில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவில் இசக்கி பாண்டி தனது நண்பர் ஒருவருடன் நெட்டூரில் உள்ள தனது மனைவியின் வீட்டிற்கு சென்றுள்ளார். மனைவியை தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்துள்ளார். ஆனால் மகாலட்சுமி வர மறுத்ததாகவும் இதனால் இசக்கி பாண்டி தனது நண்பருடன் சேர்ந்து மகாலட்சுமியின் தந்தையிடமும் மனைவியிடமும் பயங்கர வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் நெட்டூரில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததன் பேரில் அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர் ஏட்டு முருகன் மற்றும் ஒரு பெண் போலீசார் இருவரும் விரைந்து சென்று சம்பவ இடத்தில் இசக்கி பாண்டியை சமாதானப்படுத்த முயற்சி செய்தனர். அப்பொழுது இசக்கி பாண்டி போலீசாரை நோக்கி தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால் வெட்டுவதற்காக விரட்டி சென்றார். இச்சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளும் நேற்று வெளியாகி பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த சம்பவத்தில் போலீஸ் முருகன் என்பவருக்கு லேசான வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் தப்பி சென்றதால் உயிர் பிழைத்தார். இந்நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த இசக்கி பாண்டியை பிடிப்பதற்கு போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அவர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று நேற்று இரவு கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முப்பிடாதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.